வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. வரக்கூடிய டெட் பேப்பர் 1 டெட் பேப்பர் 2க்கு ஃபர்ஸ்ட் 6th புக்ல வேலு நாச்சியார் அல்லது கல்வி கண் திறந்தவர் காமராசரை பத்தி இந்த ரெண்டு யூனிட் சாப்டர் நீங்க படிச்சிட்டீங்கன்னு வச்சுங்களேன், கன்ஃபார்மா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு அடுத்தது 7th புக்ல தேசியம் காத்த செம்மல் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அல்லது காயிதே மில்லத், இந்த ரெண்டு தலைப்புல கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. நான் சொல்றது டெட் பேப்பர் 1க்கும் டெட் பேப்பர் 2க்கும் அதை ஞாபகம் வச்சுங்க. அதுக்கப்புறம் 8th புக்ல வந்து பார்த்தா அயோத்தாசரின் சிந்தனைகள், அதுக்கப்புறம் சட்டமேதை அம்பேத்கர், இந்த ரெண்டு தலைப்புல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இப்ப 6th புக்லயே நூலகம் நோக்கி அப்படின்ற சாப்டரும் அல்லது சிறகின் ஓசை அப்படின்ற சாப்டர், இந்த ரெண்டு சாப்டர் படிச்சிட்டிங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஆக மொத்தம் நான் பேரா 8 தலைப்பை 4 கொஸ்டினா பிரிச்சிருக்கேன். சொல்றது புரியுதுங்களா? ஸோ இப்போ வேலுநாச்சியார் கல்வி கண் திறந்தவர், ஒன்று வேலுநாச்சியார்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்கணும், இல்லை கல்வி கண் திறந்த காமராசரை பத்தி ஒரு கொஸ்டின் கேட்கணும். இந்த மாதிரி மினிமம் 3ல இருந்து 4 கேள்விகள் உறுதியா கேட்பாங்க. அதுக்கு டெட் பேப்பர் 1 2 தரத்துல ஒரு 16 பக்கத்துக்கு நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த நோட்ஸை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றத வீடியோ எண்ட்ல சொல்றேன். முதல்ல ஓவர் வியூ சொல்லிடும், மொத்தமா இதை படிக்கிறது மூலமா எவ்வளோ மார்க் வரும் அப்படின்றத சொன்னேன். ஆனா அது எப்படி வரும் அப்படின்றத, நாங்க என்னென்ன பண்ணோம் அப்படின்றத ஓவர் வியூ சொல்லிடுறேன். முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 சாப்டர் சொல்லிட்டேன். இந்த 8 சாப்டர் படித்தா 3ல இருந்து 4 கொஸ்டின் வரும்னு சொல்கிறேன். அது எப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்கணும். கண்டிப்பாக நீங்கள் கேட்பீங்க, கரெக்டா? ஸோ அதுக்கு நாங்கள் என்ன பண்ணோம்னா 2022ல் டெட் பேப்பர் 1 எக்ஸாம் நடந்துச்சு. 5 நாள் 10 எக்ஸாமாக நடந்துச்சு. அதே மாதிரி 2023ல் டெட் பேப்பர் 2 நடந்துச்சு. 10 நாள் 20 எக்ஸாம் நடந்துச்சு. ஓகேவா? மொத்தம் 30 எக்ஸாம். இந்த 30 எக்ஸாம் கொஸ்டினும் எடுத்து அதில் பொது தமிழில் எந்தெந்த டாப்பிக்கில் கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்றத நாங்கள் அனலைஸ் பண்ணோம். அதில் நீங்கள் பர்டிகுலராக எந்த ஒரு கொஸ்டின் வேணாலும் நீங்கள் போய் ஆன்லைனில் இருக்கும், டவுன்லோட் பண்ணி பாருங்களேன். டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நான் சொன்ன பேராக சொன்னல, இந்த வேலுநாச்சியார் கல்வி கண் திறந்தவர் இது ஒரு பேர், அப்புறம் வந்து முத்துராமலிங்க தேவர் காயிதே மில்லத்து, அதுக்கப்புறம் அயோத்தியாச சிந்தனை, அப்படி இல்லைன்னா அம்பேத்கர், அது இல்லைன்னா நூலகம் நோக்கி சிறகின் ஓசை, இந்த பேர் சொன்ன இல்லையா, இந்த 4 தலைப்பில் மினிமம் 3ல இருந்து 4 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ரேர் ஏதாவது ஒரு எக்ஸாம் தான் 2 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. மீதி எல்லாத்துலேயுமே 3 அல்லது 4 கொஸ்டின் ரெகுலரா கேட்குறாங்க. அப்போ கண்டிப்பா வரக்கூடிய டெட் பேப்பர் 1லையும் டெட் பேப்பர் 2லையும் இந்த 4 பேர்ல இருந்து, இந்த 8 தலைப்புல இருந்து மினிமம் 3ல இருந்து 4 கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு எவிடன்ஸும் நான் என்ன பண்ணியிருக்கேன், இப்போ வேலுநாச்சியார்ல டெட் பேப்பர் 1லேயே டெட் பேப்பர் 2லேயே கேட்கப்பட்ட கேள்வி, அது மாதிரி இந்த 8 தலைப்புல கேட்கப்பட்ட கேள்விகள் உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்டாக கீழே கொடுத்துருக்கேன், தனித்தனியாக கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணுறேன், டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிப்பா, இப்போ எனக்கு கிளியரா புரிஞ்சிருச்சு. இந்த 8 தலைப்பு படிச்சுட்டா எனக்கு வந்து 3ல இருந்து 4 கேள்விகள் வரும்னு. ஸோ என்ன நீங்க பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டா, நம்ம எப்பவுமே எந்த ஒரு எக்ஸாமா இருந்தாலும் கடைசி 20 நாள்ல லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் டெய்லியுமோ அல்லது 1 to 1 நாளோ உங்களுக்கு கொடுக்கறது வழக்கம். அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ இன்னும் 20 நாள் தான் இருக்கு டெட் பேப்பர் 1 டெட் பேப்பர் 2க்கான எக்ஸாம். இந்த 20 நாள்ல 30க்கு தமிழ்ல 30க்கு மினிமம் 25 வாங்குற மாதிரி தான் நம்ம நோட்ஸ் ரெடி பண்ணி உங்களுக்கு 1 by 1 கொடுக்க போறோம். அதில் இதுதான் முதல் நோட்ஸ். இந்த முதல் நோட்ஸ்லயே உங்களுக்கு மினிமம் 3ல இருந்து 4 கேள்விகள் வர மாதிரி கொடுத்தாச்சு. இந்த மாதிரி மேக்சிமம் அதுதான் சொல்லிட்டீங்களா, 25 கேள்விகள் எளிமையாக வாங்குற மாதிரி தான் நோட்ஸ் ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம். இதை நீங்கள் படித்தாவே கண்டிப்பாக வாங்கிட முடியும். சொல்கிறது புரியுதுங்களா? ரைட். அதில் ஃபஸ்ட்டு நோட்ஸில் இங்கே பாருங்களேன், அழகாக எடுத்தா கல்வி கண் திறந்தவர் காமராசர். இந்த காமராசரை பற்றி 23 ஒன்லைனர்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். நான் மறுபடியும் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இந்த 23 ஒன்லைனர்ஸும் டெட் பேப்பர் 1லேயும் டெட் பேப்பர் 2லேயும்
எப்படி கேட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேவா? நான் அது கொஸ்டின் கொடுக்கும்போது உங்களுக்கே தெரியும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது சிறுகின் ஓசை. நம்ம இப்போ மேலே இருக்கிற கல்வி கண் திறந்த காமராசரை பற்றி நம்ம மோஸ்ட்லி வந்து டிஎன்பிசியில் படிச்சிருப்போம். ஆனால் சிறுகின் ஓசை அவ்வளோவா படிக்க மாட்டோம். ஆனால் டெட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இது இம்பார்ட்டன்ட். அதனால தான் நான் இதில் சைட்லேயே இப்போ பாருங்களேன், இப்போ இந்த பர்டிகுலராக இந்த லைன் வந்து 2023 எஸ்ஐ எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, 2023 டெட் பேப்பர் 2ல் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டெட் எக்ஸாமில் கேட்கப்பட்ட லைன்ஸும் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகேவா? அதற்கான கொஸ்டின் நான் கொடுக்குறேன். பட் அந்த இடத்துல இதெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6th புக்கில் வேலு நாச்சியார். கண்டிப்பாக வேலு நாச்சியாரில் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், மோஸ்ட்லி ரொம்ப சிம்பிளாக தான் ஒரு 26 ஒன்லைனர்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இப்பவும் சொல்கிறேங்க, கன்ஃபார்மாக நூலகம் நோக்கி அப்படின்ற சாப்டரில் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. அவ்வளோ இம்பார்ட்டன்ட். அதில் மொத்தம் 8 தளங்கள் இருக்கும்ல, அந்த 8 தளத்தில் ஒவ்வொரு தளத்தில் என்னென்ன மாதிரி புக் இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதனால அதை அழகாக படிச்சுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு அதில் இருக்கிற தெரிந்தும் தெளிவும் கலர் பாக்ஸ் எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருக்கேன். ரொம்ப ஈஸி தான், ஆனால் கண்டிப்பாக இதில் ஒரு கொஸ்டின் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் 6th புக்கை பொறுத்த வரைக்கும் 4 சாப்டர். சரிங்களா? அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 7th புக்கில் தேசியம் காத்த செம்மல் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். இதில் பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள், மேக்ஸிமம் எவ்வளோ எடுக்க முடியுமோ அவ்வளோ எடுத்துருக்கோம். நிறைய பாயிண்ட் இருக்குது. சரிங்களா? ஸோ இதில் மொத்தம் 62 ஒன்லைனர்ஸ் எடுத்துருக்கோம். இதில் இது அவ்வளோ இம்பார்ட்டனான்னு கேட்டால் இம்பார்ட்டனா இல்லையான்றதை விட புக்கில் எவ்வளோ டேட்டாஸ் இருக்குது எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துடணும். நீங்கள் இதுக்கப்புறம் புக்கே தொடக்கூடாது அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் நாங்கள் எடுத்துருக்கோம். சரிங்களா? ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா காமராசரை பற்றி வெறும் 23 ஒன்லைனர்ஸ் தான். ஏன்னா அவ்வளோதான் இருக்குது 6th புக்கில். ஆனால் இது முத்துராமலிங்க தேவரை பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்குது, நிறைய பாயிண்ட் இருக்குது. ஸோ பாயிண்ட் எல்லாத்தையும் கொடுத்துடணும். ஒரு முறை படிங்க. சரிங்களா? ஓகேவா? அதுக்கு அடுத்தது காயிதே மில்லத். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு காயிதே மில்லத்தை பற்றி ஒரு கொஷின் கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டால் இது ஒரு புது தலைப்பு. புது தலைப்பு மீன் பழைய புக்கில் இப்போ முத்துராமலிங்க தேவர் வந்து இதுக்கு முன்னாடி இருந்துச்சு பார்த்தீங்களா புக்கு, அதில் இருந்திருக்கும். நான் படித்த காலத்தில் கூட இருந்துச்சு. ஆனால் காயிதே மில்லத்துன்றது கொரோனாவுக்கு அப்புறம் தான் வந்தார் உள்ள. அதுக்கப்புறம் வந்து நடந்த குரூப் 4 எக்ஸாம், குரூப் 2 எக்ஸாம்லாம் இவரை பற்றி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம டெட் பேப்பர் 2ல் கூட 2 கொஷின் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? நிறைய கேட்கல, வெறும் 2 கொஷின் தான். ஏன்னா அது அப்போ தான் ஃபுல்லாக உள்ளே வந்தார். 2022 தான் உள்ளே வந்தாப்புல. அப்பயே வந்து 2 கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக டெட் பேப்பர் 1லையோ 2லையோ என்ன கேட்டால் டெட் பேப்பர் 2ல் வந்து ஒரு கொஷின் கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ அது படிச்சுங்க. சரிங்களா? ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா வந்து அவர் புகழ்ந்திருப்பார், பெரியார் வந்து அவர் புகழ்ந்திருப்பார். அந்த லைன்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ரைட்டுங்க. அதுக்கு அடுத்தது 8th புக்கு அயோத்தசர் சிந்தனை. இது அநியாயத்துக்கு இம்பார்ட்டன்ட்ங்க. ஒன்று ஜிகே, அதாவது நான் டிஎன்பிசி எக்ஸாம் எடுத்துக்கிட்டால் ஒன்று ஜிகேல கேட்பாங்க, அப்படி இல்லைன்னா தமிழில் கேட்பாங்க. சரிங்களா? அப்போது அப்படின்னும் போது டெட் எக்ஸாம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா டெட் பேப்பர் 1ல் மொத்தம் 10 எக்ஸாமில் 6 7 எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. டெட் பேப்பர் 2ல் 4 எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக இவரை பற்றி டெட் பேப்பர் 1ல் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. டெட் பேப்பர் 2லையும் 4 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. நான் குழப்பல, படிச்சுங்க. சரிங்களா? 2 பேரும் படிக்கணுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ரைட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை லைன்ஸ் எடுத்துருக்கேன்னா 39 ஒன்லைனர்ஸ் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலாக சட்ட மேதை அம்பேத்கர். அம்பேத்கரை பற்றி மோஸ்ட்லி நிறைய கொஷின் இல்லை, ஏன்னா இவர் ஜிகேவிலே வராரு. இருந்தாலும் 2 எக்ஸாமில் டெட் எக்ஸாமில் 2ல் கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் நான் விடாமல் ஃபுல் ஒன்லைனர்ஸ் எடுத்தாச்சு. மொத்தம் 60 ஒன்லைனர்ஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ நான் சொன்னேன் இல்லைங்க, பாருங்களேன், இவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு நோட்ஸு. ஸோ ஃபைனலாக வந்து நான் உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் காட்டணுன்றதுக்காக மொத்தம் 10 எக்ஸாம் வந்து டெட் பேப்பர் 1 நடந்துச்சு. அதில் 9 எக்ஸாமில் அயோத்தாசர் பற்றி கொஷின் கேட்டிருக்காங்க. அதில் எந்தெந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அப்படின்றத நான் தெளிவாக கொடுத்துருக்கேன். இதுக்கு ஆன்சர்லாம் நான் ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுக்குறேன். 10 எக்ஸாமில் 9 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. புரியுதா இது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு? டெட் பேப்பர் 2ல் 4 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் மீதி கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் உங்களுக்கு ப்ரூஃப் கொடுத்துருக்கேன். இது ஏன்னா நிறைய கொடுத்தோன்னா பேஜ் அதிகமாக இருக்கும். பேஜ் அதிகமாக போச்சுன்னா உங்களுக்கு படிக்கிற இன்ட்ரெஸ்ட் வராது.
அதனால இந்த கொஷின் எல்லாத்தையுமே உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுக்குறேன் இந்த எக்ஸாமில். அதாவது இந்த 8 தலைப்பில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை நான் 2 தலைப்பாக உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுக்குறேன். ஓகேவா? அதை நீங்கள் அடிச்சு பார்த்தா உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டாக புரியும். நோட்ஸ் படித்தாவே போதும்னு. ஓகேங்களா? புரியுதா நம்ம பிளானு? ஸோ இதை அழகாக படிச்சுங்க. முடிஞ்ச அளவுக்கு நாளை அல்லது நாளை மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி 4 to 5 கேள்விகள் வர மாதிரி நோட்ஸ் ரெடி பண்ணி தாரோம். ஸோ கூடவே வாங்க, அழகாக அரசு வேலையோடு போங்க. ஓகேவா? சரி, இது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க, டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்லாம் இருக்கும். எதனா ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணுறங்க. அதில் தான் நம்ம நோட்ஸு ஆன்லைன் டெஸ்ட்லாம் கொடுக்குறோம். அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா PDF அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அங்கே ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும். நம்ம வெப்சைட் போனால் ஒன்றும் பெருசாலாம் இருக்காது. அப்படியே கீழே வந்தீங்கன்னா 2 விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோட் இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும். அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணால் அங்கேயே டைமர் ஓடும். 15, 14, 13. ஒரு 15 செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். ஒன்று உங்கள் மொபைல் அப்படியே ஓப்பன் ஆகிடும் PDF, இல்லைன்னா உங்கள் மொபைல் கேலரியில் போயிருக்கோம், அப்படியே நீங்கள் பார்த்து ஓப்பன் பண்ணிங்க. சரிங்களா? புரியுதுங்களா? ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர். மறக்காமல் உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். வேறு ஏதாவது புதுமையான ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். 20 நாளில் முடிஞ்ச அளவுக்கு 30, 25 வாங்கிறது நம்மளோட ஐடியா. நீங்கள் 30 வாங்குற மாதிரி ஏதாவது புதுமையான ஐடியா இருந்தால் சொல்லுங்கள், அதையும் செய்வோம். நமக்கு தேவை எக்ஸாமில் பாஸ் பண்ணும், அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் வேணாம். சரிங்களா? பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.